ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. கம்மியான பொருட்களை வச்சு வீட்டில் எல்லோரும் ஈஸியாக செஞ்சக்கூடிய ஒரு ரெசிபி தான் கலத்தப்பம். கலத்தப்பம் இன்றைக்கி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ரெடி பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். இப்போ பச்சரிசியை நம்ம தண்ணியில் நீட்டாக அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்த அப்புறமா ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ 4 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது 1.5 கப் பச்சரிசி எடுத்துருக்கேன். ஸோ 1 கப் அளவுக்கு தண்ணி வரைக்கும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணியும் மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். திரும்பவும் நம்ம இதை நல்லா நீட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் திரும்பவும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். மொத்தமாக நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை நல்லா நீட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ மாவு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரையை நீட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நமக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இந்த திட்டுக்கள் எல்லாம் கரைஞ்சி லிக்விடாக வந்தாலே போதும். ஸோ இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இது ஒரு வடிகட்டியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகு வடிகட்டின அப்புறமா உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் சேர்த்துக்கலாம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ண மாவில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்த அப்புறமா பார்த்திங்கன்னா மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும். ரொம்ப திக் இல்லாமல் நல்லா லூஸாகவே தான் இருக்குது பார்த்திங்கன்னா. இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்த அப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்ட அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு கரைசலை சேர்த்துக்கலாம். மாவு நம்ம குக்கரில் சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு தான் சேர்க்கணும். இப்போ மாவெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மூடியில் நம்ம விசில் போடாமல் தான் இதை ரெடி பண்ணணும். மூடி வச்சு க்ளோஸ் பண்ண அப்புறமா உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் குக்கரில் விசில் போடாமல் வேக வச்சுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உடனே நம்ம மூடியை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கரெக்டாக அழகாக கலத்தப்பம் ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இது நல்லா கரெக்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கத்தி வச்சு இப்படி பண்ணோன்னா ஒட்டாமல் வந்துடும். ஒட்டாமல் வந்துச்சுனாலே கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா சைடு ஓரங்க கூட நல்லா அழகாக வந்திருக்கு. பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். சைடு ஓரங்களில் கூட ஒட்டாமல் ரொம்ப நீட்டாகவே வந்திருக்கு. இப்போ நம்ம இதை குக்கர்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது அடிப்பகுதி ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ரொம்ப நீட்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது. தொட்டு பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இது சின்ன சின்ன லேயராக இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேக்குக்கு பதிலாக இதை கூட ஈஸியாக எல்லோரும் செஞ்சிடலாம். இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.